Students, நம்ம இந்த வீடியோல CBSE Class 12 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான Chapter 5 Continuity and Differentiability ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் பார்த்துட்டு இருக்கோம். கொஸ்டின் நம்பர் 4 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி இருக்க எல்லா சாப்டர்ஸோட ஆன்சர்ஸும் நம்ம சேனல்ல இருக்கு. தேவைப்படுற ஸ்டூடெண்ட் பார்த்துக்கோங்க. Prove that the function f of x is equal to x bar n is continuous at x is equal to n where n is a positive integer அப்படின்னு கொடுத்திருந்தாங்க. இந்த ஃபங்க்ஷன் ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷனான்னு பார்க்கணும் nன்ற பாயிண்ட்ல. ஒரு ஃபங்க்ஷன் கண்டினியூஸா இருக்கணும் அப்படின்னா இப்போ இது வந்து ஒரே ஒரு ஃபங்க்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. இந்த நம்பருக்கு லெஃப்ட் சைடில் இது ரைட் சைடில் இது அப்படி எதுவுமே கொடுக்கல இல்லையா? அப்போ கண்டினியூஸ் செக் பண்ணுறதுக்கு அதோட லிமிட்டும் ஆன் த பாயிண்ட் வேல்யூவும் சேமான்னு பார்க்கணும். ஸோ நம்மளோட எஃப் வந்து கண்டினியூஸாக இருக்கணும் அப்படின்னா நம்மளோட லிமிட் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸும் எஃப் ஆஃப் என்னும் ஈக்குவலாக இருக்கணும். ஸோ இங்கே அட் என்ன பாயிண்ட் கேட்குறாங்களோ அதான் நம்ம இங்கே டெண்டிங் டு எடுக்கணும். இங்கே எஃப் ஆஃப் என்னும் எடுத்துக்கணும். இவங்க ரெண்டு பேரும் சேமான்னு செக் பண்ணலாம். இப்போ லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு என் எஃப் ஆஃப் எக்ஸை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். f of x பதிலா அவங்க கொடுத்திருந்த ஃபங்க்ஷன் x to the power n அப்படின்றதுனால லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு n x to the power n ன்னு எழுதிக்கலாம். இப்போ x ஓட பிளேஸ்ல n சப்ஸ்டியூஷன் வருது. இங்க சப்ஸ்டியூஷன் பண்ணா n to the power n ன்னு கிடைக்குது. ஸோ லிமிட்டோட வேல்யூ n to the power n தான். இப்போ f of n டைரக்ட் சப்ஸ்டியூஷன்ல போட்டு பார்க்கலாம். இந்த இடத்துல n போட்டா இங்கேயும் n தான் வரும் இல்லையா? அப்போ n பவர் n ரெண்டும் சேமா தான் வருது பாருங்க. ஸோ நம்ம சொல்லிடலாம் லிமிட்டோட வேல்யூவும் அந்த f of n ஈக்குவலா தான் இருக்கு. இப்போ LHSும் RHSும் சேமா தான் வந்திருக்கு. So therefore f is continuous அப்படின்னு எழுதி சம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ question number 5 பார்க்க போறோம். இந்த question பாருங்களேன். Is the function f is defined by f of x வந்து x ன்னு எடுத்துக்கணும். எப்போனா if x வந்து less than or equal to 1 இருக்கும்போது 5 ன்னு எடுத்துக்கணும். எப்போனா x வந்து greater than 1 இருக்கும்போது. அதாவது இப்போ நம்பர் லைன்ல இந்த பாயிண்ட் வந்து 1 ன்னு வச்சுக்கோங்களேன். 1ஆவோ இல்ல 1 விட கம்மியாவோ இருக்கும்போது 1 விட லெஸ்ஸா நம்மளோட எக்ஸ் இருந்ததுன்னா, அதாவது இந்த பக்கம் நம்மளோட எக்ஸ் வேல்யூ எங்க ஏதாவது வந்ததுன்னா நம்மளோட எஃப் ஆஃப் எக்ஸ் நம்ம எடுக்க வேண்டிய ஃபங்க்ஷன் வந்து எக்ஸ். 1 விட பெரிய நம்பர் யாராவது வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம எடுக்க வேண்டிய ஃபங்க்ஷன் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5ன்னு எடுத்துக்கணும். இதான் உங்களோட கொஸ்டின். இப்போ இதுல ஃபர்ஸ்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0க்கு கண்டினியூஸான்னு செக் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0ன்ற பாயிண்ட் இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் நம்மளோட x is equal to 0ன்ற பாயிண்ட். இந்த 0வோட லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டு பக்கமும் f of x வந்து ஒரே மாதிரி தான் இருக்கு இல்லையா? அப்போ இதுக்கு வந்து நம்ம லிமிட்டும் ஆன் த பாயிண்ட்டும் செக் பண்ணா போதும். அப்படி இல்லைன்னா இங்க பாருங்களேன், ரொம்ப சிம்பிளா அட் x is equal to 0ன்னு எழுதிட்டோம் அப்படின்னா நம்மளோட f of xக்கு வர ஃபங்க்ஷன் என்னது? எக்ஸ் மட்டும் தான், வேற ஆப்ஷனே கிடையாது. ஏன்னா லெஃப்ட் சைடு ரைட் சைடு போது ஒன்னை தாண்டி போகக்கூடாது இல்லை? நியர்பைல ரொம்ப மைன்யூட்டா 0க்கு பக்கத்தில் இருக்கவங்களுக்கு நமக்கு எக்ஸ் ஃபங்க்ஷன் தான் வரும். அதனால ரெண்டு பேருக்கும் சேம் ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ன்றது என்ன ஃபங்க்ஷன் யூஸிங்? இது ஒரு பாலினாமியல். ஆல் த பாலினாமியல் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்ஸ் தான் நம்ம அப்படியே எழுதிடலாம். சின்ஸ் திஸ் இஸ் அ பாலினாமியல் ஃபங்க்ஷன் இஸ் கண்டினியூஸ்னு எழுதி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம 1க்கு செக் பண்ணும்போது தான் லெஃப்ட் சைடில் வேற ரைட் சைடில் வேற ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ இப்படி எழுதிக்கலாம். இது வந்து ஒரு சில ஸ்கூல்ல வந்து இப்படி எழுதாம இது நான் இதுல ஒரு ஆறு ஆப்ஷன் எழுதி காமிக்கிறேன். இப்படி எழுதலன்னா நீங்க எப்படி எழுதணும் அப்படின்னு. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். எக்ஸ் வந்து 0வா இருக்கும்போது முன்னாடி பின்னாடி ஒரே ஃபங்க்ஷன் வர்றதுனால நம்ம ரெண்டு விஷயம் செக் பண்ணா போதும். ஒன்று என்னன்னா லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு எஃப் ஆஃப் எக்ஸோட ஆன்சரும் எஃப் ஆஃப் 0வோட ஆன்சரும் ஒரே மாதிரி வருதா அப்படின்றத செக் பண்ணா போதும். இப்போ நம்ம செக் பண்ண போறோம். இப்போ லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு 0வா இருக்கும்போது எஃப் ஆஃப் எக்ஸ் என்னது? எக்ஸ் தான். எஃப் ஆஃப் 0ன்னா இந்த இடத்துல 0 போட்டா நம்மளோட ஆன்சர் என்னதான் வரும்? 0 தான் வரும். இங்க எக்ஸுக்கு பதிலா 0 சப்ஸ்டியூட் பண்ணா 0 is equal to 0ன்னு வருது. அப்ப எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் கண்டினியூஸ் அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. ஒன்னு நீங்க இப்படி எழுதலாம், இல்லைன்னா இது பாலினாமியல் இது கண்டினியூஸ் எழுதினாலும் கரெக்ட் தான். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0ல கண்டினியூஸ்ன்னு கண்டுபிடிச்சிச்சு. அடுத்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1. இப்போ 1ன்ற பாயிண்ட் இங்க இருக்கு. இப்போ இந்த 1க்கு முன்னாடி வேற ஃபங்க்ஷன் இருக்கு, பின்னாடி வேற ஃபங்க்ஷன் இருக்கு. கொஸ்டினோட பிரேக்கப் பாயிண்ட் அங்கே தான் கொடுத்துருக்காங்களே. அப்போ இவங்களை நம்ம டைரக்டா லிமிட்டும் ஆன் த பாயிண்ட்டும் செக் பண்ண முடியாது. ஏன்னா லிமிட்டோட லெஃப்ட் சைட்ல வேறையும் ரைட் சைட்ல வேற ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது லெஃப்ட் ஹேண்ட் சைட் லிமிட், ரைட் ஹேண்ட் சைட் லிமிட், அப்புறம் ஆன் த பாயிண்ட் மூணுமே சேமா இருந்தா மட்டும் தான் இது வந்து கண்டினியூஸ் அட் 1ன்னு சொல்ல முடியும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1லனா இது மூணுமே சேமான்னு பார்க்கணும். சரி, எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பாருங்க. முதல்ல லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் அப்படின்னு எழுதிக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்னா 1க்கு லெஃப்ட் சைட்ல ரொம்ப நியர்பைல இருக்கிற ஒரு நம்பர். அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் தெரியுமா? 1 மைனஸ் ஹெச்ன்னு சொல்லுவோம். 1 விட ஒரு சின்ன நம்பர் அப்படின்னு அர்த்தம். இதே ரைட் சைட்ல எடுக்கும்போது 1 விட ஒரு பெரிய நம்பர்ன்றதுனால 1 பிளஸ் ஹெச்ன்னு எடுப்போம். அப்போ 2ன்னு எடுக்கக்கூடாதுன்னு எடுக்கக்கூடாது. ஏன்னா 2ன்றது ரொம்ப தூரத்துல இருக்கும். இது வந்து ரொம்ப நியர்பைல இருக்க ஒரு நம்பர். ஹெச் வந்து டெண்டிங் டு 0, 1.0001 அந்த மாதிரி ஒரு மைன்யூட் வேல்யூ தான். அதனால தான் மைனஸ் ஹெச் பிளஸ் ஹெச் நம்ம எடுக்க போறோம். ஸோ முதல்ல லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் எழுதும் போது எப்படி தெரியுமா எழுதுங்க? லிமிட் எக்ஸ்டெண்டிங் டுன்னு போட்டுட்டு 1க்கு முன்னாடி இருக்க நம்பர் தானே, அதனால நீங்க 1 மைனஸ்ன்னு போட்டு எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதிக்கோங்க. இது ஆக்சுவலா -1 கிடையாது, 1ஓட லெஃப்ட் சைட் வேல்யூன்னு அர்த்தம்.
இப்போ லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு 1 மைனஸ் இருக்கிறதுனால f of x க்கு பதிலா 1 ஓட லெஃப்ட் சைடு ஃபங்க்ஷன் யாரு f of x is equal to x. அப்ப இந்த f of x தூக்கி நம்ம என்னன்னு போட்டுறலாம் x ன்னு போட்டுறலாம். இப்போ x க்கு பதிலா நம்மளோட சப்ஸ்டிடியூஷன் யாருன்னு கேட்டிங்கன்னா இவங்க தான். இந்த 1 minus h ன்னு இருக்குல இதுதான் உங்களோட x க்கு பதிலா நீங்க போட வேண்டிய டேர்ம். அப்ப h tending to 0 ன்னு எழுதணும். அது என்னது h tending to 0 னா இப்போ ஒரு क्वेश्चनல நீங்க உள்ள இருக்கிற x வந்து in terms of h க்கு மாத்துறீங்க இல்லையா 1 minus h ன்னு மாத்துறீங்கல்ல. அப்ப இந்த லிமிட்டையும் tending to h தான் மாத்து h tending to மாத்தி இருக்கணும். அப்ப h tending to 0 ன்னு போட்டுருங்க. h tending to 0 தான். இங்க 0 கொண்டு போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணா 1 minus 0 என்ன வந்துரும் 1 ன்னு கிடைச்சிரும். அப்ப ஆன்சர் வந்து 1 தான். இப்ப ரைட் ஹேண்ட் சைடு லிமிட் எழுதும்போது இங்க பாருங்க இதே மாதிரி தான் லிமிட் x tending to 1 plus ன்னு போட்டு f of x ன்னு போடணும். அதாவது 1 ஓட ரைட் சைடு நம்பர்னு அர்த்தம். So limit extending to 1 plus ன்னு வரதுனால f of x க்கு என்ன ஃபங்க்ஷன் வரும் 5 ன்னு கிடைக்கும். அப்ப இங்க 5 ன்னு எழுதிக்கலாம். இப்போ நம்ம வந்து ஆக்சுவலா இங்க x இருந்ததுனா x க்கு பதிலா என்ன சப்ஸ்டிடியூஷன் எடுப்போம்னா 1 plus h ன்னு எடுப்போம். ஆனா இங்க x ன்ற டேர்மே இல்ல. அப்ப எந்த சப்ஸ்டிடியூஷன் இது என்னதுன்னா இது ஒரு கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். அப்ப இந்த நம்பர் அப்படியே தான் வெளியில வரும். என்ன டெண்டிங் டு இருந்தாலும் இந்த நம்பர் அப்படியே தான் வரும். ஆல் த கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்ஸ் அதே நம்பர் தான் ஆன்சர்ல வந்துரும். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டையும் ரைட் ஹேண்ட் லிமிட்டையும் பாருங்க வேற வேற ஆன்சர் வந்துச்சு. LHL வேற மாதிரி வந்திருக்கு, RHL வந்து வேற நம்பர் ஆன்சர்ல வந்திருக்கு. அப்ப ரெண்டும் நாட் ஈக்குவலா வந்துருச்சு இல்லையா. ஆன் த பாயிண்ட் நம்ம செக்கே பண்ண தேவையில்லை. ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் ஈக்குவலா இருந்தா தான் நம்ம ஆன் த பாயிண்டே செக் பண்ணுவோம். இவங்க ரெண்டு பேரும் ஈக்குவலா வரல, அப்ப கண்டிப்பா இது கண்டினியூஸ் கிடையாது. அப்ப f of x வந்து இஸ் நாட் கண்டினியூஸ் at x is equal to 1 அப்படின்னு நம்ம எழுதணும். ஸோ இப்படி எழுதிருங்க f of x is not continuous at x is equal to 1 ன்னு எழுதிருங்க. அடுத்தவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. at x is equal to 2ல செக் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ இதுலயே நம்ம at x is equal to 2 செக் பண்ண போறோம். at x is equal to 2 செக் பண்றதுக்கு நமக்கு கொடுத்திருந்த பிரேக்கப் பாயிண்ட் வந்து ஆக்சுவலா 1 மட்டும் தானே. ஏன்னா 1க்கு கம்மியா இருக்கவங்க எல்லாருக்கும் இந்த ஃபங்க்ஷனும் 1க்கு பெருசா இருக்கவங்க எல்லாருக்கும் இந்த ஃபங்க்ஷன் எடுக்க போறாங்க. அப்போ 2ன்றது இங்க வரும். 2ஓட லெஃப்ட் சைட்ல பார்த்தாலும் ரைட் சைட்ல பார்த்தாலும் ஒரே ஃபங்க்ஷன் தான். அப்போ ஒரே ஃபங்க்ஷன்னால லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு லிமிட் நமக்கு தனித்தனியா எழுத தேவையில்லை. ஸோ x is equal to 2 இருக்கும் போது நம்மளோட f of x யாருன்னு கேட்டாங்கன்னா 2ன்றது 1 விட பெரிய நம்பர் இல்லையா. அப்போ f of x நம்ம என்னதான் எடுக்கணும் 5ன்னு எடுத்துக்கலாம். f of x is equal to 5ன்றது இது ஆக்சுவலா என்ன ஃபங்க்ஷன், இட் இஸ் a கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். இது கண்டினியூஸா நம்ம ஒரே லைன்ல ஆன்சரா எழுதலாம் இந்த மாதிரி. ஸோ இப்படி எழுதிடலாம். இது வந்து ஒரு கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷனால இது கண்டினியூஸ் தான். இப்போ f of x கண்டினியூஸ் at 2ன்னு எழுதிடலாம். ஒன்று இப்படி எழுதுங்க. அப்படி இல்லைன்னா இங்கே பாருங்களேன் இந்த மாதிரி கூட எழுதலாம். ஒரு சில ஸ்கூல்ல இப்படி கூட சொல்லுவாங்க. இப்போ at x is equal to 2க்கு சப்ஸ்டியூட் பண்றோம்னா இப்போ 2ன்ற பாயிண்ட் இங்கே இருக்கு. இது வந்து ஒரே ஃபங்க்ஷன் தான் லெஃப்ட் சைடு ரைட் சைடுக்கு. அதனால நம்ம லிமிட் டெண்டிங் டுவும் ஆன் த பாயிண்ட்டும் செக் பண்ணா போதும். அப்போ லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு 2 f of x ஓட ஆன்சரும் f of 2 ஓட ஆன்சரும் சேமான்னு செக் பண்ணா போதும். அப்ப லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு 2 f of x க்கு பதிலா क्वेश्चनல என்ன இருக்கு 5 இருக்கு. சோ இங்க 5 which is equal to இங்க f of 2 ன்னு நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணா கூட இந்த இடத்துல x இருந்தா தான் அந்த இடத்துல போய் 2 சப்ஸ்டிட்யூட் ஆகுமே தவிர இங்க f of 2 ன்னு போட்டாலும் 5 தான், f of 3 ன்னு போட்டாலும் 5 தான். இது ஒரு கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். x க்கு என்ன நம்பர் போட்டாலும் அது 5 கூட மேப் ஆக போகுதுன்னு அர்த்தம். இப்போ இங்க 2 ன்னு போட்டா இங்க 2 டெஃபினட்டா மாறாது. இங்க 5x ன்னு இருந்தா தான் x ஓட பிளேஸ்ல மாறும். சோ f of 2 ஓட ஆன்சர் கூட என்னதான் 5 தான். ஏன்னா அங்க x ன்ற ஒரு சப்ஸ்டிட்யூஷனே இல்லாததுனால. இங்க x க்கு 2 போனோம்னா இங்க x ன்னு யாருமே இல்லாததுனால அந்த 5 தான் உங்களுக்கு ஆன்சரா வரும். அப்ப 5 is equal to 5 ன்னு கிடைக்குது இல்லையா. அப்ப therefore f is continuous அப்படின்னு தான் நம்ம எழுதுவோம். so f is continuous at x is equal to 2 அப்படின்னு கிடைக்குது. அப்போ x அந்த ஃபங்க்ஷன் வந்து it's continuous everywhere except 1ன்றதா உங்களோட கரெக்டான ஆன்சர். நிறைய வீடியோஸ்க்கு சேனலை விசிட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.